வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே அகிலா. இன்று நாம் பார்க்க போகும் கதை துரோகத்தில் புதிதாய் பிறந்தேனடா. இந்த அழகான கதையை எழுதியவர் உமாமதி அவர்கள். எபிசோட் 25, கதையின் தொடக்கம். இந்த டேட்டுவை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றுமில்லை. நான் 12th படிக்கும்போது நீ 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்த. ஸ்கூலில் ஃபேர்வெல் டேயில் பட்டுப்பாவடை சட்டையில் பொம்மை குட்டி மாதிரி அழகாக அங்கேயும் இங்கேயும் ஜல்லு ஜல்லுன்னு சலங்க சத்தத்தோட பட்டாம்பூச்சி போல துள்ளி விளையாடிக்கிட்டு இருந்த. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தியா? அப்போ தான் உன்னை முதலாக கவனிக்க ஆரம்பித்தேன். என்னோட சேர்ந்து இன்னும் 2-3 பேர் உன்னை பார்த்தாங்க. அந்த வயசில் எல்லாருக்கும் வர்ற ஈர்ப்பு தான் எனக்கும் உன் மேலே வந்தது. அதுக்கப்புறம் தினமும் தேடி வந்தாலாம் உன்னை பார்க்க மாட்டேன். ஆனால் உன்னோட பேச்சு குரல் எங்கேயாவது கேட்டதுன்னா திரும்பி பார்ப்பேன். அப்போவும் நீ அழகாக இருக்கிறன்னு தான் மனசுக்குள்ளே நினப்பேன். என் ஃப்ரெண்டு சொல்லுவான், உன்னை கட்டிக்க போகிறவன் கொடுத்து வச்சவன், எவ்வளவு அழகாக இருக்கிறா பாருன்னு. நமக்கு இவ கிடைச்சா நாம தான் கொடுத்து வச்சவன் அப்படின்னு மனசுக்குள்ளே அந்த செகண்ட் தோணுச்சு. அந்த ஒரு நொடி தான். அதுக்கப்புறம் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், எக்ஸாம் அது இதுன்னு நாள் கடந்து போச்சு. +2 லீவில் பசங்கள்லாம் பச்சை குத்துறவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். எல்லாருமே அவங்க லவ் பண்ணுற பொண்ணுங்களோட பேரை பச்சை குத்தி இருந்தாங்க. அந்த நேரத்துக்கு நமக்கு அப்படி யாருமே இல்லைன்னு உள்ளுக்குள்ள ஒரு நினப்பு. அப்போ உன்னோட முகம் ஞாபகம் வந்தது. படித்து முடிச்சுட்டு ஒரு வேலையை வாங்கிட்டு உன் வீட்டில் பேசி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் என்று அர்ஜுன் கூற, அவனை ஆச்சரியத்தோடு நிமிர்ந்து பார்த்தாள் மீனா. என்ன இப்படியெல்லாம் சொல்லுவேன்னு நினச்சியா? அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லடி. பசங்க பச்சை குத்தும்போது எனக்கும் ஏதாவது ஒரு பேரை பச்சை குத்தணும்னு தோணுச்சு. எல்லாரும் கமிட்டடாக இருக்கும்போது நான் மட்டும் சிங்கிளாக இருக்கிறேனே சொல்லிக்க அசிங்கமாக இருந்ததா? அவங்க முன்னாடி கெத்த மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக உன் முகம் ஞாபகம் வந்ததும் உன்னோட முதல் எழுத்தை பச்சை குத்திக்கிட்டேன். சத்தியமாக லவ்வுக்கு என்ன அர்த்தம்னு கூட எனக்கு அப்போ தெரியலை. எல்லாரும் அவங்களோட லவ்வரை ஆகோ ஓகோன்னு புகழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நீயும் பேரழியாக தானே சுற்றிட்டு இருந்த. ஏன் லவ்வரும் அழகு தாண்டான்னு நானும் அவளுக்காக பச்சை குத்திக்குவேன்னு ஒரு வீம்புக்காக குத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதனால் ஜுரம் வந்து 1 வாரம் படுத்தது தான் மிச்சம். ஆனால் எப்போ என்னோட பாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு பேச்ச ஆரம்பித்தாங்களோ அப்போவே எனக்கு உள்ளுக்குள்ளே பீதியாகிடுச்சு. அப்போவே என் நெஞ்சில் இருக்கிற டேட்டுவை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாரவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு உள்ளுக்குள்ளே பயம் வந்துருச்சு. ஆனாலும் ஏற்கனவே பச்சை குத்தினதுக்கே 1 வாரம் ஜுரம் வந்தது. இப்போ அதை அழிக்க போய் ஏதாவது செஞ்சால் மறுபடியும் காய்ச்சல் வந்துடும்னு பயந்துக்கிட்டு சும்மா தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணலை. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அழிக்கலாம்னு கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். ஆனால் என்னோட பாட்டி வேகமாக வேலை பார்த்துருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணணும்னு சொன்ன 3ஆவது நாளே ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் பொண்ணு பார்க்க வச்சிட்டாங்க. நான் பொண்ணை பார்த்துட்டு டீ குடிக்கும்போது தான் என்னோட பாட்டி அவளோட பேரை கேட்டாங்க. என் பேர் மீரான்னு அவள் சொன்னதும் எனக்குள்ள அப்படி ஒரு குதூகலம். ஒன்று, என் நெஞ்சில் டேட்டோவை அழிக்க வேணாம். இன்னொன்று, அவளோட முதல் எழுத்தும் மீ அப்படிங்கிறது தான். இதை குத்தும்போது வேணும்னாலும் உன்னை நினச்சி போட்டு இருக்கலாம். ஆனால் எப்போ எனக்கு கல்யாணம்னு பேச்சு வந்ததோ அப்போவே உன்னோட பேரை அழிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என் பொண்டாட்டி பேர் மீராங்கிறதுனால மட்டும்தான் இந்த எழுத்து இன்னும் என் நெஞ்சில் இருக்குது. இல்லைனா இதை எப்போவே அழிச்சிருப்பேன் என்று அர்ஜுன் திட்டவட்டமாக கூற, என் காதல் தோத்து போயிடுச்சு அர்ஜுன். இதுக்கு மேலே நான் வாழ்ந்தா என்ன, செத்தால் என்ன? எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல. என்னை நீங்கள் ஏமாத்திட்டீங்க, நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டீங்க என்று கோபமாக கூறியவள் அவன் சுதாரிப்பதற்குள் எழுந்து சென்று கிச்சனில் இருந்த கத்தியை எடுத்து அவள் கை நரம்பை அறுத்து கொண்டாள். இரத்தம் பீறிட்டு கொட்டத் தொடங்கியது. எல்லாம் கண்ணிமைக்கும் நொடியில் நடந்து முடிய அர்ஜுன் பதறி அடித்து அவளை நெருங்கியவன், என்னடி பண்ற என்று பற்களை கடித்தவன் அவளை ஓங்கி அறைந்தான். பேசிக்கிட்டு தானே இருக்கிற, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? நீ செத்துட்டா நான் நிம்மதியா வாழ்ந்துடுவேனா? இல்ல நீ என்னோட வாழ்ந்துட முடியுமா என்று கர்ஜித்தவன் தன் கர்ச்சீஃபை வைத்து அவள் கையை கட்டினான். வா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் என்று அர்ஜுன் அழைக்க, நான் வரமாட்டேன். நான் உங்களுக்கு வேணான்னு சொன்ன பிறகு என்னை பற்றி நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? என் மேலே இருக்கிற காதல் உங்களுக்கு அழிஞ்சு போயிடுச்சுன்னு என்கிட்டயே சொல்கிறீங்க. என்னால் இதை எப்படி தாங்கிக்க முடியும் என்று கண்ணீர் வடிக்க, அதை பற்றி அப்புறம் பேசலாம், ரத்தம் போய்கிட்டே இருக்கு, சீக்கிரம் வா என்று அர்ஜுன் அவசரப்படுத்த, நான் வரமாட்டேன். நீங்கள் என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லுங்க. எப்போவும் என் கூடவே இருப்பேன்னு சொல்லுங்க. என்னை உங்கள் பொண்டாட்டியாக ஏற்றுக்குவேன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. அப்போ தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன். இல்லைன்னா நீங்கள் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து விட்டுட்டு போனாலும் மறுபடியும் நான் தூக்கு போட்டு செத்து போயிடுவேன் என்று மீனா மிரட்ட, ஆழம் தெரியாமல் காலை விட்டாச்சு.
இனி கடினப்பட்டு தான் கரையை வந்து சேரணும் என்று மனதிற்குள் நினைத்தவன், சரி வா, நீ சொல்றபடியே நான் கேட்கிறேன் என்று தற்சமயம் அவளை சரி கட்டியவன் அருகிலுள்ள கிளினிற்கு அழைத்துச் சென்றான். அங்கு மருத்துவர், சூசைட் அட்டெம்ப்ட், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என்று குண்டை தூக்கி போட, இல்லை சார், இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, இதை நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம், போலீஸ் கேஸ் எல்லாம் வேண்டாம், சம்பந்தப்பட்ட நானே சொல்லும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது என்று மீனா கூற, அவள் கழுத்தில் இருந்த மஞ்சள் கயிறு மருத்துவருக்கும் அவர்கள் தம்பதி என்பதை நிரூபிக்க அவர் அவளுக்கு வைத்தியம் பார்த்து அனுப்பி வைத்தார். அவர்களின் கெட்ட நேரம் கதிரின் கண்களில் இருவரும் தொக்காக மாட்டிக்கொண்டனர். அவர்களை நெருங்குவதற்குள் அவன் வண்டியை கிளப்பி விட்டான். யோசனையோடு மருத்துவமனைக்குள் நுழைந்தான். அவர்கள் பெயரை சொல்லி விசாரிக்க, சார், யார் நீங்க? பேஷண்ட்டோட டீட்டெயிலெல்லாம் அந்த மாதிரி சொல்ல முடியாது என்று அவர்கள் மறுத்துவிட, மேடம், அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், நான் கிட்ட வர்றதுக்குள்ள அவன் கிளம்பி போயிட்டான், அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். அவனோட வாழ்க்கை மேலே எனக்கும் அக்கறை இருக்கு, 2 பேருமே எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க என்ற கதிர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டுகளை போட, அவன் சொல்வதை நம்பிய ரிசப்ஷன் பெண், ஏதோ புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை போல, அந்த பொண்ணு கையை அறுத்துக்கிட்டு இருக்கு, உங்கள் ஃப்ரெண்டு அவங்கள சமாதானப்படுத்தி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு கூட்டிகிட்டு போகிறாரு என்று தெளிவாக கூறிவிட, கதிர் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவனால் இதை நம்பவே முடியவில்லை. அர்ஜுனா இப்படி என்று யோசித்தவன், மீரா இதை எப்படி தாங்கிக் கொள்வாள் என்றுதான் அவன் மனம் கலங்க ஆரம்பித்தது. அதே சிந்தனையில் ஊருக்கு வந்தவன் சென்றது என்னவோ அர்ஜுனின் வீட்டிற்குத்தான். மீரா ஜாக்கெட்டிற்கு வழக்கம் போல் கொக்கி தைத்து கொண்டிருந்தாள். பிள்ளைகளுக்கு பச்சியை சுட்டு கொடுத்துவிட்டு வேலையை பார்த்து கொண்டிருக்க கதிர் வந்து வாசலில் நின்றதும் அவனை பார்த்து புன்னகைத்தவள், வாங்க அண்ணா, ஏன் வெளியிலேயே நிற்கிறீங்க? சித்ரா எப்படி இருக்கிறா? கொஞ்ச நாள் இந்த பக்கம் ஆளையே காணோம், எப்பவுமே என் பிள்ளைகளை பார்க்கறதுக்கு அடிக்கடி வருவா, இப்போ எங்களையெல்லாம் மறந்துட்டீங்களா என்று கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, சும்மா குழந்தைகளை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், இதில் குழந்தைகளுக்கு பழமும் ஸ்நாக்ஸும் இருக்குது, அவங்களுக்கு சாப்பிட கொடு என்று தான் வாங்கி வந்திருந்த பொருட்களை கொடுத்தவன் உள்ளே வராமல் வாசலில் திண்ணையிலேயே அமர்ந்தான். ஏன் அண்ணா உள்ளே வரமாட்டீங்க என்று மீரா கேட்க, உனக்கு தெரியாததாம்மா, நம்ம மனசில் அண்ணன் தங்க உறவுங்கிறத தாண்டி எந்த கள்ளமும் இல்லை, ஆனால் பார்க்குறவங்களுக்கு அதே மாதிரி தோணணும்னு சொல்ல முடியாதுல்ல, மற்றவங்க வாய்க்கு நாம ஏன் தீனி போடணும்? அர்ஜுன் இருந்தால் நீ சொல்லவே தேவையில்லை, நானே உள்ளே வந்து உட்கார்ந்துருப்பேன், இப்போ அவன் வீட்டில் இல்லை போலவே, அதான் வெளியவே உட்காந்துக்கிட்டேன், குடிக்க மட்டும் கொஞ்சம் தண்ணி கொடுமா என்று கதிர் கேட்க, நான் ஒரு பைத்தியக்காரி, வந்தவங்களுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காமல் கண்டதையும் பேசிகிட்டு இருக்கேன் என்றவள் அவசரமாக கிச்சனுக்கு சென்று தண்ணியை கொண்டு வந்தவள் தான் செய்து வைத்திருந்த பச்சையும் கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தாள். கதிர் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளை பார்த்து பெருமூச்சு விட்டான். இவனுக்கு எப்படி இப்படி புத்தி மாறி போச்சு? முத்து மாதிரி 2 பிள்ளைகள், எனக்கெல்லாம் பிள்ளை வரம் கிடைக்காமல் எவ்வளவு கஷ்டப்படுறேன், கண்ணுக்கு அழகா பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்திய கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்கானே என்று மனதிற்குள் வருந்தியவன் மீராவை பரிதாபத்தோடு பார்த்தான். இதோடு இந்த எபிசோட் நிறைவடைகிறது நண்பர்களே. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிட மறக்காதீங்க. இந்த கதையின் மற்ற எபிசோடுகளை பார்க்க விரும்பினால் நம்முடைய பிளேலிஸ்டில் பார்த்து கொள்ளலாம். அதோடு இந்த கதையை முழுசா நீங்களே படிக்க நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை பயன்படுத்தி கதையை முழுசாக படிக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி.